வாழ்க வளமுடன். காயப்பட்ட விரலா நம் மனம்? இது என்ன கேள்வி? ஏன் இந்த சிந்தனை? இந்த மாத அன்பொழி இதழில் நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களின் ஆசிரியர் மடல் படித்தவுடன் என் மனதில் எழுந்ததே இந்த சிந்தனை. ஆலியாரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் தவத்திரு சுவாமி குருபரானந்தா அவர்கள் வெளியிட்ட ஒரு கருத்தின் விளக்கமாகத்தான் இதை நம்ம தலைவர் சொல்லியிருக்காருங்க. அதாவது, ஒருவர் டாக்டர்கிட்ட சென்று, என்னுடைய உடல் முழுதும் கெட்டுவிட்டது, உடலின் எல்லா பகுதிகளிலும் எனக்கு வலி இருக்குதுங்க, உடலே அழுகிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம். உடனே டாக்டர் அவரை ஃபுல் பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு, உடல் முழுதும் நன்றாத்தாங்க இருக்குது, நீங்கள் எந்த விரலால் உடலை தொடுறீங்களோ அந்த விரல் தாங்க காயம் ஏற்பட்டிருக்கு, அந்த காயப்பட்ட விரலுடன் நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு துயரம் வலி ஏற்படுது அப்படின்னு விளக்கம் சொன்னாராம். காயப்பட்ட விரலில் தாங்க மனம் நிற்கிது. அதே போல் பக்குவம் இல்லாத காயப்பட்ட மனதுடன் எப்படிப்பட்ட அனுபவங்களை, அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி, நாம் சந்தித்தோம்னா அந்த மனம் அனுபவங்களை துயரத்திற்குரிய காரணமாக மாற்றிடுதுங்க. ஆகவே நாம் துயரத்திற்கு காரணமான அனைத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. உலகத்தையோ சூழ்நிலையோ மற்றவர்களையோ மாற்ற வேண்டிய தேவையே இல்லை. இந்த உலகத்தை பற்றி சிந்திக்கும் பக்குவம் இல்லாத மனதைத்தாங்க மாற்றணும். நமது முழு முயற்சியும் நம்முடைய தவறான எண்ணமுடைய மனதை மாற்றும் விதத்திலேயே அமைய வேண்டும். மன மாற்றம்தாங்க ஒருவருக்கு இன்றியமையாத தேவையாக இருக்குது. அந்த மனமாற்றம் எங்கே கிடைக்கும்? மனவளக்கலை பயிற்சியில் தாங்க கிடைக்கும். மனவளக்கலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாள்தோறும் மனவளக்கலையை செயலுக்கு கொண்டு வருவதை முதன்மையாக கொண்டு அருள்தொண்டு ஆற்றிட வேண்டும் அப்படின்னு அன்போடு கேட்டுட்ருக்கிறாருங்க நம்ம உலக சமுதாய சேவா சங்க தலைவர். காயப்பட்ட விரலா நம் மனம்? இல்லைங்க. மனவளக்கலை யோகத்தினால் பண்பட்ட மனமே நம் மனம். உயர்ந்த எண்ணங்களை உடைய மனமாக மனமாற்றம் பெற மனவளக்கலை பயிற்சியே துணை. வாழ்க மனவளக்கலை, வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வளமுடன்.